அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு நெகிழ்ச்சியான ஆன்மீக கதையை சிந்திக்க இருக்கிறோம். பாதுகைகளின் குறை தீர்த்த எம்பெருமான். இதுவே இன்றைய தலைப்பு. ஒருமுறை எம்பெருமான் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக தனது திரு அறை வாசலில் பாதுகைகளை கழற்றி வைத்தார். பின் உள்ளே சென்று படுக்கைக்கு அருகில் இருந்த மேஜை மீது தனது சங்கு, சக்கரம் மற்றும் மணிமகுடத்தை வைத்துவிட்டு உறங்கச் சென்றார். எம்பெருமான் உறங்கிவிட்டார் என்று நினைத்த கிரீடம் மெதுவாக பேச ஆரம்பித்தது. பார்த்தீர்களா இந்த பாதுகைகளின் நிலையை? அவை அறைக்கு வெளியே கிடக்கின்றன என்று ஏளனமாகச் சொன்னது. ஆனால் நாமோ எம்பெருமானின் அருகிலேயே ஒரு உயர்ந்த மேடையில் கம்பீரமாக வீற்றிருக்கிறோம் என்று கர்வத்துடன் கூறியது. உடனே சங்கும் சக்கரமும் ஆமாம் ஆமாம், நமக்குத் தரும் அந்த அந்தஸ்தை எம்பெருமான் அவர்களுக்குத் தரவில்லை என்று ஆமோதித்து ஏளனமாகச் சிரித்தன. இதனால் அந்த பாதுகைகள் மிகுந்த மனவருத்தமடைந்தன. ஆனால் அங்கே ஒரு ரகசியம். எம்பெருமான் உறங்குவது போல் பாவனை செய்தாரே தவிர உண்மையில் அவர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். பாதுகைகளின் வருத்தத்தை பார்த்த அவர் அவற்றுக்கு மட்டும் கேட்கும் விதமாக மெல்லிய குரலில் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் ராமனாக அவதரிக்கும்போது இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுகிறேன் என்றார். காலம் உருண்டது. திரேதா யுகத்தில் எம்பெருமான் ராமனாக அவதரித்தார். இந்த அவதாரத்தில் அவர் சங்கு, சக்கரங்களை ஏந்தாமல் வில்லையும் அம்பையும் மட்டுமே ஏந்தி நின்றார். இது பாஞ்சஜன்யத்திற்கும் சுதர்சனருக்கும் பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியது. அடுத்து தந்தையின் சொல் காக்க ராமன் காட்டிற்கு செல்ல முடிவெடுத்தார். அப்போது அவர் தனது மணிமகுடத்தை துறந்தார். இது அந்த மகுடத்திற்கு கிடைத்த தலைக்குனிவு. காடு சென்ற ராமனை தேடி பரதன் வந்தான். ராஜ்யத்தை ஏற்கும்படி வேண்டினான். ஆனால் ராமன் மறுக்கவே, தங்களின் பாதுகைகளையாவது தாருங்கள் என்று பரதன் வேண்டிப் பெற்றான். அந்த பாதுகைகளை தன் தலை மீது சுமந்து சென்ற பரதன் நந்திக்கிராமத்தில் சிம்மாசனத்தில் வைத்து அரசாளச் செய்தான். 14 ஆண்டுகள் அந்த பாதுகைகளே அரசாட்சி செய்தன. இது பாதுகைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இதை கண்டதும் சங்கு, சக்கரம், கிரீடம் ஆகிய மூவரின் கர்வமும் அடங்கியது. பார்த்தீர்களா அன்பர்களே, எம்பெருமானின் திருவடிகளை சரணடைந்த பாதுகைகளுக்கே இத்தனை பெருமை என்றால் அவன் அடிபோற்றும் அடியார்களுக்கு எவ்வளவு உயர்வு கிடைக்கும்? எம்பெருமானிடம் சரணடைவோம், கர்வத்தை ஒழிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.